ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குக் புக். இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். நல்ல பளிங்கு கல் மாதிரி இந்த கடல் பாசியோட இந்த வாட்டர்மெலன் ஜூஸையும் நம்ம சாப்பிடும் பொழுது ஆஹா, நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வெயிலுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த பச்சை கலர் வாட்டர்மெலன் தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சிடலாம், பீஸ் பீஸாக போட்டு வச்சுக்கலாம். இந்த தண்ணி பழத்தை நம்ம அப்படியே சாப்பிடும்போது கூட இந்த சம்மருக்கு நல்லாயிருக்கும். இந்த பழத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வைக்க வேண்டாம், தேவைப்படுற அளவு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா அந்த வெயிலுக்கு இது தாங்காது. இப்போ பீஸ் போட்டு ரெடியாக இருக்குது. ஜூஸரில் அதை போட்டு நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கு வச்சு அழுத்துவோம்ல, அதில் கம்மியாக தான் வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நான் அப்படியே ஃப்ரூட்டை போட்டு அப்படியே ஜூஸ் போட்டுட்டேன். அப்போ நல்லா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சுகரை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்து நல்லா ஒரு அடி அடிச்சுக்கோங்க. 5 கிராம் கடல் பாசியை காய்ச்சி இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றி ஜெல்லி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். சர்பத்தில் ஃப்ரூட் ஜூஸில் இந்த மாதிரி கடல் பாசி சேர்த்து சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஒரு பவுலில் ஜெல்லி பீசஸை போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். பாலும் சுகரும் அரைச்சதை அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். அதோடு இந்த வாட்டர்மெலன் ஜூஸையும் எடுத்துக்கலாம். இந்த பழத்தில் ரொம்ப விதை இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. ஜூஸரில் போட்டு அடிக்கும் பொழுது அந்த விதையும் தனியாக வந்துருச்சு. அந்த ஜூஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். சூப்பரான பேபி பிங்க் கலரில் வாட்டர்மெலன் சர்பத் ரெடி. பளிங்கு கல் போல் அந்த ஜெல்லியோடு சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி எந்தெந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்தந்த ஃப்ரூட்ஸில் நீங்கள் செஞ்சு அசத்துங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.